3D பிரிண்டர். இத தமிழ்ல முப்பரிமாண அச்சு இயந்திரம்னு சொல்லுவோம். இதோட வரலாறு பற்றியும், இத பயன்படுத்தி வீடுகள் கட்ட முடியுமான்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்க தெரிஞ்சுக்கோ சேனல். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் பிரிண்டர்ல நம்ம பேப்பர்ல எழுத்துக்களையும், வரைபடங்களையும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த முப்பரிமாண பிரிண்டர்கள வச்சு வீட்ல பயன்படுத்தும் பொருட்களையும் செய்ய முடியும். உதாரணத்துக்கு உப்பு போட்டு வைக்கும் பெட்டிய செய்யலாம். சிறிய வாளிகளையும், கோப்பைகளையும் செய்யலாம். கணினியில எந்த ஒரு பொருளையும் வடிவமைச்சு அதையும் பிரிண்ட் செய்யலாம். செருப்பு, மோதிரம், வளையல்னு இந்த பட்டியல் போய்க்கிட்டே இருக்கும். இந்த முப்பரிமாண அச்சு இயந்திரம் அடிப்படையில பிளாஸ்டிக்கை உருக்கி பொருட்களை செய்யுது. இதுல பல வகையான அச்சு இயந்திரங்கள் இருக்கு. தங்கத்தை உருக்கி ஆபரணங்கள் செய்யும் அச்சு இயந்திரங்களும் இருக்கு. மேலும் இரும்பு, கண்ணாடி, ரப்பர் போன்ற பல உலோகங்களையும் பொருட்களையும் உருக்கி அச்சு செய்யும் இயந்திரங்களும் இருக்கு. மருத்துவத்துறையில பாகங்களின் வடிவங்களையும் அச்சிடும் இயந்திரங்களும் இருக்கு. இதை பயன்படுத்தி செயற்கை கால்கள், செயற்கை கைகளை உருவாக்கலாம். இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மேற்கொண்டு இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அச்சு இயந்திரங்களோட வரலாற்றை பற்றி பார்ப்போம். இதோட வரலாறை பார்த்தா ரொம்ப ஆதி காலத்துக்கு போகுது. எழுத்து தோன்றதுக்கு முன்னாலேயே மனிதர்கள் அவங்களோட எண்ணங்களையும் அறிவையும் ஓவியங்களாக பாறைகளில் வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும்னா அந்த பாறைக்கு போய் தான் பார்க்க முடியும். அதனால எழுத்து கண்டுபிடிச்ச உடனே பனை ஓலையில் அதை எழுத ஆரம்பிச்சாங்க. பனை ஓலையில் செய்திகளை மற்றொரு இடத்துக்கு அனுப்ப முடியும். மேலும் இந்த பனை ஓலையை பயன்படுத்தி செய்திகளை எழுதி புறா மூலமா செய்திகள் பரிமாற்றம் நடந்துச்சு. பிற்காலத்துல சாசனங்களை ஓலையில எழுதி ஒப்பந்தங்களாக்குனாங்க. நிலங்கள் வாங்குவதும் பத்திரங்களா எழுதி உறுதி செஞ்சாங்க. மன்னர்கள் வழங்கும் மானியங்களும் இறையிலி நிலங்களும் இப்படி ஓலைகள்ல எழுதி சட்டபூர்வமா உறுதி செஞ்சாங்க. இறையிலினா ஆங்கிலத்துல டாக்ஸ் ஃப்ரீன்னு அர்த்தம். பிற்காலத்துல தங்களுடைய அனுபவத்தையும் சமூகத்தோட சேர்ந்த வாழ்க்கை முறையையும் ஓலைச்சுவடியில எழுதி புத்தகமாக்குனாங்க. இந்த நூல்கள் அடுத்தவங்களால படித்து அறிந்து கொள்ள முடிஞ்சது. மேலும் ஓலைச்சுவடிகள் 300 ஆண்டுகள் வரை சிதையாமல் இருக்கும். இதனால இந்த நூல்ல உள்ள செய்திகள் பல தலைமுறைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஓலைச்சுவடிகளை மேலும் ஒரு பிரதி எடுக்கணும்னா ஒருத்தர் ஒவ்வொரு ஓலைகளா எழுதணும். பிரதினா ஆங்கிலத்துல காப்பி. இதுக்கு பல ஆண்டுகள் உழைக்கணும். மேலும் ஒன்றோ இரண்டோ பிரதிகள் தான் எடுக்க முடியும். இப்படிதான் தொல்காப்பியம், திருக்குறள்னு மற்ற நூல்களும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. இதன் மூலம் நம்மளோட மொழியும் அதனோட தொன்மையும் அறிய முடியுது. ஓலைச்சுவடிகளை நிறைய பிரதிகள் எடுப்பது மிகவும் கடினம். மேலும் செலவும் அதிகமாகும். இந்த பிரதி எடுக்கும் முறையை எளிமையாக்க கண்டுபிடிச்சது தான் அச்சு இயந்திரங்கள். இந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்க கிபி 100 முதலே மனிதர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கிபி 1400களில் இன்றைய அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஒரு முறை எழுத்துக்களை அச்சில் கொடுத்துட்டா பல பிரதிகள் எடுக்க முடியும். இதோட வளர்ச்சி தான் இன்று நாம் செய்திகளும் பத்திரிகைகளும் புத்தகங்களும் எளிதாக படிக்கிறோம். வீட்டிலேயே கணினியோட பிரிண்டரை இணைச்சு பிரிண்ட் எடுக்க முடியுது. இதோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் 3D பிரிண்டர். இது மூலமாக நம்ம பல பொருட்களை அச்சடிக்க முடியும். இப்போ நாம் 3D பிரிண்டர் எந்தெந்த துறையில் எப்படி பயன்படுதுன்றதை பற்றி பார்ப்போம். மேலும் எதிர்காலத்தில் வீடு கட்டும் 3D பிரிண்டரும் உடல் உறுப்புகள் அச்சிடும் உயிரியல் 3D பிரிண்டரும் எப்படி இருக்குன்றதை பற்றியும் பார்ப்போம். இந்த 3D பிரிண்டர் பயன்படுத்தி வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிக்க முடியும். இந்த செல்போன் ஸ்டாண்ட் 3D பிரிண்டரில் அச்சடிக்கப்பட்டது தான். இதில் ஃபோனை நிறுத்தி காணொலியையும் படங்களையும் பார்க்கலாம். கோப்பைகளும் கோப்பைகள் வைக்கும் ஸ்டாண்டுகளும் பேனா ஸ்டாண்டுகளும் செடி வைக்கும் சிறு தொட்டிகளும் ஸ்பூன்கள், தட்டுகள் போன்ற பல பொருட்களை இந்த 3D பிரிண்டர் மூலமாக செய்ய முடியுது. மருத்துவத்துறையில் உடல் உறுப்புகளோட மாதிரிகளை அச்சிட 3D பிரிண்டர் பயன்படுது. இதை பயன்படுத்தி மருத்துவ மாணவர்களுக்கு எளிதில் பயிற்சி கொடுக்க முடியுது. செயற்கை கால்களையும் கைகளையும் அச்சிட்டு பயன்படுத்த முடியுது. இது ஆங்கிலத்தில் ப்ரோஸ்தட்டிக் லிம்ஸ்னு சொல்லுவாங்க. அவரவர் கைகளுக்கும் கால்களுக்கும் பொருந்துற வகையில் வடிவமைச்சு அச்சிட முடியுது. பயோ பிரிண்டிங்ன்ற உயிர் அச்சடிக்கும் முறை இப்போ ஆராய்ச்சியில் இருக்கு. உண்மையான தசைகளோட கூடிய உடல் உறுப்புகளை இந்த வகையான அச்சடிக்கும் கருவிகள் மூலமா அச்சடிக்க முடியுது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். கார் வடிவமைப்புல மாதிரிகள் செஞ்சு பிழைகள் ஏதாவது இருக்கான்னு முன்னாடியே கண்டுபிடிக்கிறாங்க. மாதிரிகள்னா ஆங்கிலத்தில் புரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. இதனால தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே பிழைகளை சரி பார்க்க முடியுது. ஒரு புது இன்ஜினை தயார் செஞ்சு சோதனைகள்லாம் முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு 2 வருஷம் ஆகும். இந்த 3D பிரிண்டர் மூலமா அதை 6 மாசத்துல தயார் செஞ்சு பல சோதனைகள் நடத்தி அடுத்த 2 மாசத்துல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம்.
இது மாதிரியே எல்லா தொழில்களிலும் மாதிரி செஞ்சு, பொருட்கள் எப்படி உற்பத்தி ஆகும்ன்றத முன்னாடியே கண்டுபிடிச்சு, அதில் ஏற்படும் தவறுகளையும் எளிதில சரி செய்ய முடியும். மேலும் உதிரி பாகங்கள 3டி பிரிண்டர்ல சுலபமா அச்சிடுறாங்க. வீடுகள் கட்டும் 3டி பிரிண்டர் ஆராய்ச்சியில இருக்கு. ஒரு 3டி பிரிண்டர் ஒரு வீட்டையே கட்டிடும். இந்த வீடுகள் அமைக்க செலவும் குறைவா இருக்கும்னு மதிப்பிடுறாங்க. நகைகள் அச்சிடும் 3டி பிரிண்டரும் இருக்கு. நகைகள வடிவமைச்சு இந்த 3டி பிரிண்டர் இயந்திரத்தின் மூலம் அச்சிட முடியும். பல வகையான தோடுகளும், மோதிரங்களும், வளையல்களும், சங்கிலிகளும் நாமே வடிவமைச்சு வீட்லயே அச்சிடிக்க முடியும். உணவுகள கூட இந்த 3டி பிரிண்டர் பயன்படுத்தி பிரிண்ட் பண்ண முடியும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு தஞ்சாவூர்ல இருக்க ஒரு கல்லூரியில குழந்தைங்களுக்கு பிடித்த வடிவத்துல கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்கள பயன்படுத்தி உணவுகள பிரிண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. 3டி பிரிண்டர் துறை மிகவும் வேகமா வளரும் துறையா இருக்கு. இதன் மூலம் எதிர்காலத்துல பல முன்னேற்றங்கள் மனித வாழ்வுல வரப்போகுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.